சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ரூபாயை 10 நாட்களில் 15,000 ரூபாயாக மாற்ற ஆசைப்பட்டால் சரி, அதையாவது மன்னித்து விடலாம். 10,000 ரூபாயை 10 நாட்களில் 10 கோடி ரூபாயாக மாற்ற வேண்டும் என பேராசைப்பட்டால் அது சரியா? மாயம் தந்திரம் மூலம் பணம் வந்து கூரையை பீய்த்துக் கொண்டு கொட்டும் என நம்பிக்கொண்டிருந்தால் என்னவாகும்? உங்களது பேராசை உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? நீங்களே பாருங்கள் பேராசைப்பட்டவர்களின் கதையை. என்னம்மா மேடம், நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க மேடம். இந்த மாதிரி நாங்கள் பூ வித்தாத்தான் எங்களுக்கு சாப்பாடேம்மா. அன்னன்னைக்கு வியாபாரம் வித்தாத்தே சாப்பாடு. இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்து இருக்கிறது பிறந்த ஊர் அருப்புக்கோட்டை, போய் பிழைக்க போனது தூத்துக்குடிக்கு. ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க? ஆமாம் மேடம். ஹஸ்பண்ட் இருக்கார், பையன் பொண்ணு இருக்குது. ஒரு பையனும் ஒரு பொண்ணு மேடம். பொண்ணு வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதது, எந்த இதுவுமே அதனால செய்ய முடியாது. வயசு 23 நடக்குது. எந்த இது அதனால் ஒன்றுமே அதுக்கு எந்த இதுவுமே தெரியாது. மேஜராக ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு எந்த இது எல்லாமே நாங்கள் தான் செய்யணும். இப்படி இருந்ததில் கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு முடியாமல் இருந்துச்சுன்னு ஒரு ஜொல்ஸு வாங்கி அடகு வச்சுருந்தேன். அப்போ அது வந்து திருப்பூர் கொஞ்சம் லேட்டாகவும் ஏலத்துக்குன்னு வந்துருச்சு. அப்போ அதை எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா இருக்கார், சின்ன மாமனார். அவங்க வந்து இந்த சாத்தூர் பக்கத்தில் மேட்டமலையில் இருக்காங்க. அங்கே அவர்கிட்ட போய் பணம் கேட்கறதுக்காக போனேன். இந்த ஏலத்துக்கு வந்துருச்சு, மாற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்காக நான் போயிருந்தேன். போகையில் அங்கே வச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க என்கிட்ட பணம் கிடையாதும்மா, ஏன்னா வீட்டுக்கு பத்திரம் இருக்குது, நான் வேணா அதை அடமானம் வச்சு தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த வீட்டில் அந்த பத்திரத்தை கொடுத்ததுக்கு சரி நீங்கள் போங்க, எங்கள் அண்ணன் வெளியில் போயிருக்காங்க, நாங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு திரும்பி வரும்போது எங்கள் மாமனார் வீட்டு இதுன்னா அது பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய வீடு ஒரு ஆள் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது நம்மளுக்கு பக்கத்து வீடு தாம்மா, பழக்கப்பட்டவங்க தான், அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கி தரேன்ட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு அடமானம்னு சொல்லி போட்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 60,000 கொடுத்தாரு அந்த ஆள். அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஜுவல்ஸையும் திருப்பி மாற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு 1 மாதத்தில் பத்திரத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ அந்த பக்கத்து இருக்கிறவங்க எனக்கு அப்போல்லாம் இது யாருன்னே தெரியாது. அவங்க மாமா வீட்டுக்கு பக்கத்து வீடு, அவங்க தான் எல்லாமே இது பண்ணாங்க. அப்போ நான் வந்துட்டு மறு மாதம் வட்டி கொடுக்க போனேன் அவங்களுக்கு. அப்போ அந்த ஆள் சொல்லுவார், எம்மா அப்போ அண்ணாச்சின்னு எங்கள் மாமனார் சொல்லுவார், உனக்கு ஒரு அப்பா தான்மா அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படியா சரிப்பா இந்தாங்கப்பா வட்டின்னு. இல்லைம்மா நீயே பாவம் முடியாத பிள்ளைய வச்சுட்டு
கடன் ரொம்ப இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு போனேன் அன்னைக்கு. வட்டி வேண்டாமா, நீ முதல்ல கொடுத்துட்டு உனக்கு பத்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் அதோட கொண்டுட்டு நாங்கள் சனிக்கிழமை போனோம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரை பார்த்து பேசிட்டு மத்தியானம் 1 மணிக்கு நானும் எங்கள் காயத்ரி போயிட்டு வந்துட்டோம். யார் இவங்க? இவங்க நாங்கள் எல்லாம் ஒரே லைனில் இருக்கோம். சரி. சின்னதுலேருந்தே அருப்புக்கோட்டையில் ஒரே இடத்துல இருக்கோம். அவங்க வேற ஒரு இதாக இருந்தாலும் மைனி நாத்தனா அக்கா தங்கச்சின்னு அப்படி முறை கொண்டாடி நாங்கள் ரொம்ப நாளாக 10-20 வருஷமாக ஒரு இடத்துல இருக்கோம். அப்படி இதில் என் கூட வாமா துணைக்கின்னு கூட்டிகிட்டு போனேன். அப்போ போயிட்டு 2 பேருமே போயிட்டு பேசிட்டு வந்தோம். அப்போ எங்கள் கைக்கு அந்த ஆள் செலவுக்கெல்லாம் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாரு. இவன் ஏற்கனவே கிட்னி இல்லை பார்த்துக்கோங்க. அதை சொல்லிக்கிட்டு அழுதாளா. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு. எங்க வீட்டுக்காரரு விட்டு போயிட்டாரு மேடம். நான் இப்ப 13 வருஷமா அருப்புக்கோட்டை ஊர்ல முதல்ல ஜவுளிகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால முடியல. அதனால இப்ப வீட்டுல ஒரு கிரைண்டர் வாங்கி போட்டு சின்னதா மாவரைச்சி நானு வித்துக்கிட்டு இருக்கேன் மேடம். அப்ப இவங்க கூப்பிட்டாங்க, வாமா போவோம் அப்படின்னு. உங்க கிட்னி என்னாச்சு? கிட்னி வந்து எங்க வீட்டுக்காரர் விட்டு போன ஒரு கடனோட போயிட்டாரு மேடம். அதனால அந்த கிட்னியை வித்து கடனை கட்டினேன் மேடம். இப்ப நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பசங்களாமா? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம். என்ன வயசாச்சு? மகன் 7வது படிக்கிறான், மகன் 6வது படிக்கிறான். எனக்கு தாய் தகப்ப யாருமே கிடையாது மேடம். அப்படி இருந்த இவங்கதான் ஒரு எதா இருந்தாலும் ஆதரவா அப்படி இருந்துகிட்டு இருந்தோம். அப்படின்னு இருந்தோம் மேடம். அப்போ அந்த ஆள் வந்து நாங்கள் சனிக்கிழமை போனோம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 பேரும் பேசிட்டு எங்கள் மாமனார் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்துட்டோம். இங்கே அருப்புக்கோட்டைக்கு வந்துட்டோம். வந்து நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும் மேடம். திங்கக்கிழமை நைட்டு 12:30 மணி 1 மணி இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கார் பத்திரத்தை 5 ரூபா கொடுத்தாரு. அந்த ஆள் ஃபோன் பண்ணார். அப்போ ஆன் பண்ணி ஹலோ என்னப்பா அப்படின்னு. ஏம்மா தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வரோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் யாராச்சும் வந்து ரோட்டில் நில்லுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், எப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, இந்நேரம் போனால் எனக்கு சத்தம் போடுவார், வேணா காயத்ரி கூப்பிட்டுக்கோங்க, நான் வேணா அவட்ட சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளை நம்பரை கொடுமான்னாங்க. அப்போ இவன் நம்பரை நான் கொடுத்தேன். இப்போ இவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இவள் போய் கூப்பிட்டு வந்தோடனேயும் ஆஸ்பத்திரியை கொண்டு நைட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ ஆஸ்பத்திரியில் அங்கே மணி 1 மணிக்கு பிறகு டாக்டர்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், காலையில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இவள் வீட்டில் வந்து நைட்டு தங்கிட்டாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு காலைல விடிஞ்சது பிறகு போனேன் இவங்க வீட்டுக்கு. போகவும் நீலாம் ஒரு மகளா, ஒரு தாப்பை ஃபோன் பண்ணுறேன் அசால்ட்டாக வரைய அப்படின்னா, என்னப்பா அண்டயத்தில் எப்படிப்பா வர முடியும் நான் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ என்னப்பா அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா தம்பி மாடிப்படியிலேருந்து அது இறங்கும்போது வயிற்றுல இந்த கம்பி இங்கே கீச்சிருச்சு, அதனால் நாங்கள் அங்கே பார்க்க முடியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னன்னு தெரியல இப்படி வந்துட்டாங்கன்ட்டு நாங்கள் காலையில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். அப்புறம் 2 தையல் போட்டாங்க அந்த பயலுக்கு, எல்லாம் பார்த்தோம். 3 நாள் அட்மிஷன் போட சொல்லி பெட்டில் வச்சு பார்த்தோம், செஞ்சோம். அப்போ பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த 3ஆவது நாள் வீட்டுக்கு கிளம்புற அன்னைக்கு என்ன செஞ்சாருன்னா அந்த ஆள், உங்களோடக்கெல்லாம் அடக்கும் சக்தி இருக்கா, ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டோம். அப்போ சரி வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் அந்த ஆள். அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். வீட்டில் வந்து என்ன செஞ்சார் அந்த ஆள், சரிம்மா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அடக்கு சக்தி இருக்கா அப்படின்னாரு. செத்தாலும் புருஷங்கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது, இந்த இது உங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பதிச்சுக்கிறணும் அப்படின்னாரு. அப்போ சரிப்பா அப்படின்னு சொல்லவும், சரி உக்காரு, கையை மூடிட்டு ஒரு விரலை காமி அப்படின்னாரு. அப்போ நான் இப்படின்னேன், இந்த விரலை காட்டாத ஆள்காட்டி விரல், வேற விரலை காட்டு பார்த்தவன. அப்போ இப்படின்னேன். சரி எந்திரி, அந்த போர்வை எடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுக்கவும் விரிச்சு உதறினாரு. அப்போ சரின்ட்டு உதறி காமிச்சேன். சரி அந்த போர்வை வச்சிரு கையில். இப்போ எந்திரிச்சு அந்த ஆள் வந்து வேட்டிட்டு சாரம் தான் கட்டுறாரு. அந்த சாரத்தை விட்டு இப்படி உழுப்பி, சாரத்தை என்ன இருக்கா, ஒன்றும் இல்லை, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 10ல் ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா 7, 6, 8 அப்படின்னு சொல்லாது, ஏதாச்சும் ஒரு நம்பரை சொல்லணும். அப்போ நான் வந்துக்கிட்டு 7 அப்படின்னேன். சரி இப்போ ஒன்றும் இல்லை, அந்த போர்வையை கொண்டாடு, அந்த போர்வையை போட்டு 2 கையை இப்படி உள்ளே கொடுத்துக்கிட்டு 7 சரி அப்போ கையில் சூடத்தை பொருத்தி வைன்னு சொன்னார். அப்படி உள்ளங்கையில் சூடத்தை 3 சூடத்தை அடுக்க வச்சு பொருத்தி வச்சோம். பொருத்தி வைக்கும், அதை இப்படி வச்சுட்டு எரிஞ்சிட்டு வாயில் போட்டு பண்ணிவிட்டு இப்படின்னு ஒரு குளிக்கிட்டு அது சூடத்தை அப்படி கையில் தூக்கிட்டு, பார்த்தியா சூடம் கரையில், உனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கஷ்டம் இருக்குது, நீ ரொம்ப நொந்து போயிட்ட, இன்னும் கொஞ்ச நாளையில் கடங்காரால் நீ நீயே ஒரு சாவை தேடிக்கிறவ அப்படி இப்படின்னு இருந்தாலும் சொன்னார்.
என்ன வம்பா போச்சு இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு இப்போ இதுக்கு என்னப்பா செய்ய அப்படின்னா சரின்னு அந்த பொருள் கையை விட்டுட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் டப்பா சின்ன டப்பா அதுக்குள்ளே ஒரு மை கணக்கை வச்சு இந்த சட்டை பாக்கெட்டில் முன்னாடி வச்சுருக்காரு அந்த ஆள். எங்களுக்கு அந்த உரம் தெரியாது. இந்த குரலி வித்தின்னு சொல்கிறவங்கள அந்த மாதிரி ஏதோ பண்ணுற ஆளுவாள். அவள் சரின்னு சொல்லவும் சொல்லிகிட்டே வந்து கை பொஸ்ட்டுன்னு அந்த போர்வைக்கு மேலே பணம் வந்துருச்சு. பணம் வரவும் அதில் எடுத்து எங்களுக்கு நாங்கள் எங்கள் 10 பேர் அங்கே இருந்தவங்களுக்குலாம் இருந்த பூரா ஆளுக்கு 1000 எவ்வளோ பணம்? அது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. அதில் எடுத்து ஆளுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் அதோட எந்திரிச்சிட்டோம். காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு சரிம்மா இப்போ எல்லாம் சரிதான். உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அதாம்மா அதிர்ச்சி ஆகிட்டு தான் அவர் சொன்னதுக்குள்ள நாங்கள் பூம்பூ மாடு கணக்க தலையை ஆட்டிட்டு உட்காந்துட்டோம் அவர்கிட்ட. சரி சொல்லுங்க. அந்த காசை வந்து உடனே கொண்டு போய் நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கல. அந்த ஆளுக்கு தெரியும் அந்த காசை போய் ஒரு ஆள் மாற்றி பாருங்க செல்லுதான்னு பாருங்கன்னு சொல்லி இவ்வளோ தான் அனுப்பினோம் காயத்ரியை. இவன் கடையில் போய் காய்கறி தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த 1000 ரூபா முழுத்தால கொடுத்து கடைக்காரன் வாங்கிக்கிட்டேன். அப்போ காய்கறி வாங்கிட்டு வந்து செல்லுது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிட்டு அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் சொன்னார் இப்போ ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. நாளைக்கு காலையில் 9:20 9:30 சொல்ல மாட்டாங்க தர்த்திரியம்மா 9:20 இந்த 9:20க்குள்ள நீ ஏன் 1,20,000 கொடுத்தேன்னா உனக்கு 5,25,000 தருவேன். 25 லட்சம் 5,25 லட்சம் தருவேன். இதை வந்து உன் பிள்ளைகிட்டயோ உன் புருஷங்கிட்டயோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்படித்தான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்லும் போது சொல்லிக்கோங்க. அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ காசை நாங்கள் எப்படி புருஷன் தெரியாமல் வச்சுருக்க முடியும் அப்படின்னா அப்போ நாசமாக போயிடும். இப்படி பேசினா அந்த ஆளை சுடுகாட்டு சாப்பில் போட்டுருவேன். நீ விளங்காமல் போயிடுவேன் அப்படின்னு அந்த ஆள் திட்டுவார். அப்போ அந்த ஆளை திட்டும் போது அந்த ஆளை ஏற்றுவிட்டு எங்களால் திட்ட முடியாது. அந்த ஒரு லெவலுக்கு நாங்கள் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு எங்களை வாயை கட்டி போட்ட மாதிரி வச்சுருந்தாரு. அப்படியா சரிப்பா என்னப்பா கேட்டோம் இப்படி சாபம்லாம் விடுறீங்க எங்களை நாங்களே கஷ்டப்பட்டு என்னமோ ஊனமுற்ற பிள்ளைய வச்சுட்டு நானே நொந்து போய் என் பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபா இந்த ஊனமுற்ற பணம் வருதும்மா என் பொண்ணுக்கு. என்ன நாங்கள் அன்னன்னைக்கு மாத்திரை கூட இல்லாமல் நான் என்னமோ சொன்ன மாதிரி குழம்பு நாங்கள் இருக்கோம். இந்த வார்த்தையை பேசுகிறீங்க என் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே இருக்க வேண்டாமா நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை நான் சொல்கிறேன். சரி நீ உன் பேர் சரியில்லை ஏஞ்சி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அப்படின்ட்டு அப்புறம் மற்றவங்களை பூரா கூப்பிடுறது பேசுறது இவங்க அப்படியே ஒவ்வொருத்தரவா கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு 10 லட்சத்துக்கிட்ட வசூல் பண்ணிட்டாரு எங்ககிட்ட. விற்கக்கூடாது உங்கள் பொருளை அடமானம் தான் வைக்கணும். வீட்டு பத்திரமா இருந்தாலும் விற்கக்கூடாது அடமானம் தான் வைக்கணும். அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் பொருள்களவோ எதையும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஆள் பேச கேட்டு ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம்னு பொம்பளைங்க புருஷனுக்கு தெரியாமல் வாங்கி ஒரு 10 லட்சம் கிட்ட கொடுத்துட்டோம். கொடுத்து அந்த ஆள் கடைசியில் என்ன செஞ்சார் இந்த ரூபாயெல்லாம் வாங்கின பிறகு பூஜை ரூமுக்குள்ளே போய் பீரோவில் எங்கெங்கே யார் வீட்டில் இருக்கோ அவங்க பூரா துணிமணியில் பூரா அள்ளி வெளியில் மூட்டை கட்டி கொண்டு வந்துருங்க. பீரோவில் ஒரு துணி இருக்கக்கூடாது, ஒரு பழைய காசு இருக்கக்கூடாது, ஒரு பத்திரமோ வித்திரமோ எந்த பொருளும் இருக்கக்கூடாது, எம்டி பீரோலாக இருக்கணும், ஒரு பேப்பர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலி பண்ணி வைங்கன்னு சொன்னார். அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கொடுத்த பூரா வீட்டில் பீரோவில் க்ளீன் பண்ணி துணிகளை பூரா அப்புறப்படுத்திட்டு வெறும் பீரோலை அதில் ஒரு பொட்டு கூட இல்லாமல் வெறும் பீரோலை தூக்கி வச்சுருந்தோம். அப்போ பூஜை ரூமுக்குள்ளே போகிறது கதவை பூட்டுறது பூட்டிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் வெளியே நில்லுங்கன்னு சொல்கிறது. நாங்கள் வெளியே நிற்போமா ஒரு செயினை காமிப்பார். ஒரு செயினை காமிச்சிட்டு சரின்ட்டு வச்சுருவார். வெளியே போவோம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகாது. ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகாது. இங்கே ஓடியாங்க அப்படிம்பாரு. பொண்ணுமா பார்த்தியா இது என்னது பார்த்தா மேடம் ஏன் உயரத்துக்கு மூடை 2 மூடை பணம் அப்படியே புது தாளம் 1000 ரூபா தாள் கட்டு 500 ரூபா தாள் கட்டு புது தாளம் ஏன் உயரத்துக்கு மேலே 2 மூடை இவ்வளோ தங்க ஜாமாங்க அந்த ஆள் வர வச்சு காமிக்கிறது. பார்த்தியா நான் சொன்னது மாதிரி 5,25,00,000 80 பவுன் உனக்கு. சரி இப்போ நீ வெளியே போ உண்டு பீரோலாவுக்கு துணியில் பீரோலை வச்சு பூட்டுறேன்னு எல்லார் வீட்டு பீரோலையும் பூட்டுறேன்னு இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கா மூடையை வர வச்சு பூட்டுறேன். இந்த பீரோலை திறக்கூட 21 நாள் கஷ்டம் திறக்கணும். நான் வந்து திறந்து கொடுப்பேனே இப்படியே எங்களை சொல்லி மேடம் இப்படி பண்ணி அந்த ஆள் கடைசியில் நாளைக்கு தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நைட்டு படுத்திருந்தாலும் அப்போ நான் சொல்லுவேன். அப்போ நாங்கள் யாருமே எதுவுமே பேச முடியாது. அப்போ நான் சொல்லி இவகிட்ட 21 நாளும் அங்கே இருந்தாரா? ஆமாம் இங்க கூடயே தான் எல்லாம் அந்த பீரோ திறக்காம இருந்தீங்க. திறக்காம ஒவ்வொரு வீட்லயா போய் மேடம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் எங்க வீட்டுல தங்க வரேன்னு சொல்லும் போது நான் சொன்னேன் நானே 2 பசங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்க பெரிய பணக்காரவங்க தெருவில் இருக்கிறவங்க என்ன ஏதாவது தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க
அம்மா பாவம்மா அப்படின்னு. எனக்கும் பாவம்னு தெரியுது, நம்ம பணக்காரவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்கன்னு. இப்ப நீனு அவங்க வந்த உடனே மதினி டிரைவர் கார்ல வர்றாங்களா, மதினி வந்து கூப்பிடவா, நான் உடனே உன் வீட்டுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இவங்கிட்ட சொன்ன உடனே அது கூட அவங்கள கூப்பிட போக கூட விடல மேடம். அப்புறம் சரின்ட்டு ஆஸ்பத்திரியில போய் இருந்தோம். அப்ப ஏமா ஆர்ப்பாட்டையில ஒரு வீடு பிடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னக்கு, நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளையா, என்ன எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க. நானே இத்தனோண்டு வீட்டுல இருக்கேன், நீங்க பணக்காரங்க, எங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க அப்படின்னு. கழுதை அங்கிட்டு கொடுக்குற வாடகை நான் உங்க வீட்டுக்கு உன் பிள்ளையில வச்சுட்டு கஷ்டப்படுறேன், உனக்கு கொடுத்துட்டு போறேன், உன் வீட்டுல வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல இருந்துட்டு 2 மாசமா பூட்டு போட்டு எங்க கிட்டையும் காசு வாங்கிட்டு என் பிள்ளைகளை எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் வஞ்சி பணியில எதுலையும் படுத்து உடம்புல பூச்சி புழு கடிச்சு ரொம்ப கஷ்டம். நீங்க வெளியே படுப்பீங்களா? வெளியில தான் மேடம் படுத்து கிடப்பேன். வேறாண்டாவில் இந்த குளிர்ல இதுலயும் தெருவா அலைய வச்சா என் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு போக கூட முடியாம பேக் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கு வைவா. என்ன கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாவது இப்ப வந்து அப்ப அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப மிச்ச காசு 40 லட்சம் இருக்கு, நீ ஒரு 20,000 கொடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு 4 கோடி தருவேன் அப்படின்னாங்க. சொன்னோட 4 கோடி தருவீங்களா? நான் 4 கோடியெல்லாம் வைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது, உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. நான் 52,000 அப்படின்னு சொன்னேன். கையை நீட்டு அப்படின்னாலே உனக்கு எவ்வளவு வேணும்னு எனக்கு 52,000. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னை இங்க இருந்து உருட்டி விட்டேன்னு வச்சுக்க அப்படிமாரு. நான் இப்படியோ ஐயோ நான் என்ன சொல்றேன்னே தெரியாம மயக்கிட்டா. 52,000 சொல்றியா அப்படின்னு. அப்புறம் நான் எவ்வளவு கேட்கறேன்னு அவரையே கேட்கிறேன். கேளு, ஒரு கோடி கணக்குல எனக்கு அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம், ஒரு 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது. இல்லவா, இதுல வெளியே செட்டு இந்த மாதிரி கலசடைகளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படிங்கும்போது எனக்கு பயமா இருக்கு, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, நான் எப்படி பேசுறேன்னு கூட தெரியல அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் தான் 500 ரூபாய் கையில கொடுத்தான். இதை நான் என்னப்பா பண்ணணும்னு கேக்குறேன். இப்பெல்லாம் 1 மாசமானது, இது காசை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு கேக்குறியே அப்படிங்கிறது தெரியாமதான் கேக்குறேன் அப்படின்னு. சாமிக்கு நான் பழம் வாங்குவேன் அப்படின்னு சொல்றேன். பழம் வாங்குவியா சாமிக்கு அப்படின்னு கேக்குறேன். இல்ல வேற என்ன செய்ய, கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றேன். கோயிலுக்கு போவியா? அப்புறம் என்ன சரின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. உப்பு மஞ்சள் வாங்கணும், அறிவருக்கு அவளுக்கெல்லாம் சோத்த திங்கிறியா அப்படி இப்படிலாம் மேடம். நீங்கம்மா எல்லாம் உங்களுக்கு கொடுத்தவங்க தான். நீங்க எல்லாம் பக்கத்துல எவ்வளவு காசு போச்சு உங்களுக்கு? ஒரே தெருவுல தான் 22,80,000. யாருக்கு? உங்களுக்கு? எனக்கு 1,60,000 மேல வருது. எப்படி கொடுத்தீங்க நீங்க? கொஞ்சமா தெரியாம அங்கிட்டு கிட்டமா அதுக்கு இதுக்குன்னு மேடம் அவங்க நாளை கொடுத்துருவேன், நீங்க எடுத்து கொடுத்துருக்கேன்னு. இப்ப 2 நாள்ல கொடுத்துருவேன். நான் வீடு வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க? நான் மருமகனாக வச்சு. நீங்க? நாங்க கடன் வாங்கி. எவ்வளவு கொடுத்து? வட்டிக்கு கடன் 32,000. நீங்க? நான் 60,000 கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தீங்க? இதேதான் ஸ்பீட் வண்டி 2 நாள்ல தாரு. நீ இப்ப யாருக்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, வெறும் களத்துல இருக்கேன்னு, என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு. இல்லைன்னா என்ன, நான் உனக்கு கொடுக்க போறேன். ஏத்தா உனக்கு பணம் வாங்குறது அவ்வளவு ஈஸியா? போ ஆர்ப்பாட்டையில இருக்கையில யாருக்கிட்ட வட்டிக்கு வாங்கு, இந்த கையில வாங்கிட்டா இந்த கையில தாரேன்னு சொன்னோடனே அங்க என் பேரு கொஞ்சம் நல்ல பேரு, ஐயோ பாவம் அந்த பிள்ளை எப்படியாவது கொடுத்துரும், கடையில எங்கிட்ட கடன் கிட்ட வாங்கியாவது கொடுத்துரும் அப்படி நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன், ஒரு இது லோன் வருது, நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி, இப்படி காசு இப்படி வாங்கி இப்படி குடுக்கறான்னு நீங்க எல்லாம் எப்படி நம்பினீங்க? அவ்வளவு பணம் எங்களை விட்டு போறதுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த தெளிவாவது பேசுற. ஒருத்தர் சந்திக்க விடாம பேச விடாம எப்படி மயங்குனீங்க? காசு கண்ணு முன்னாலேயே 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் நிறைய மந்திரம் போட்டு எடுத்து காமிக்கிறான். பச்சை கலர்ல ஒரு டப்பால மருந்து, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் சொல்றது மட்டும்தான். இப்ப எப்படி இதெல்லாம் ஏமாத்தல்னு எப்ப தெரிஞ்சது உங்களுக்கு? எங்களுக்கு கடைசி அந்த கிறிஸ்துமஸ் 23ஆம் தேதி. எவ்வளவு நாள் ஏமாந்தீங்க? டிசம்பர் 23 45 நாள் வரைக்கும் இந்த அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன், இந்த இப்ப 3 நாள்ல உனக்கு ஓபன் பண்ணுவேன்,
இன்னும் உனக்கு வெள்ளிக்கிழமை, உனக்கு புதன்கிழமை, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை பீரத்து நிறைச்சாச்சு. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாது. 7:30 மணிக்குள்ள வெளியே ஆள கூடாது. விடக்கூடாது. யாரும் வந்துடக்கூடாது. யாரும் வந்தாங்க, வந்துடக்கூடாது. அழிஞ்சு போச்சு. அடுத்தவங்க யாரும் வரக்கூடாது. உன் பிள்ளைங்க இப்ப நான் தொட்டக்கூடாது, இதை தொட்டக்கூடாது. இந்த லாக்கு அப்படியே இருக்கணும். இப்ப நானு மேடம் அப்ப நீங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா அந்த வெளியில சொல்லவே இல்லை. வாய் அடைச்சு போச்சு மேடம். ஒண்ணுமே சொல்லவே சொல்ல முடியல. முடியல. வீட்டுக்கு தெரிஞ்ச கொண்டு விடுவாங்களே எல்லாரும். அப்புறம் என்ன அன்னைக்கு பண்றான்? மாத்திரை கூட வரல. எனக்கு நானே உடம்பு சரியில்லை. என் பொண்ணு முடியாத பொண்ணு. மறுபடியும் வருவான். 90 நாள்ல உங்களால செலவு பண்ண முடியுமா சொல்லுங்க. இத்தனை லட்சத்தை எப்படி? அப்பனா போங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. இந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு காரை பிடிங்க, போயிட்டே இருங்க. செக் போஸ்ட்ல மாட்டுங்க. என்ன சாமி இப்படி வாக்கு சொல்றீங்க? அப்ப தலைமுறைக்கு வச்சு செலவு பண்ணனா பொறுமையா இருங்க. நான் சொல்ற தண்டிக்கு இருக்கணும். அப்ப நான் ஒண்ணு கேட்டேன் மேடம். சாமி இப்ப என்ன வட்டிக்கு அங்கங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துனேன். இப்ப ஒருத்தவங்களுக்கு 3000 தரணும். அவங்கள நாங்க உங்களை மகானா நினைக்கிறோம். அந்த அளவுக்கு தான் நாங்க பேசணும். எங்களுக்கு வேற சாதாரண ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியல. மகானா நினைக்கிறோம். உங்க மந்திரத்தெல்லாம் எங்களுக்கு வெளி உலகமே மறந்துருச்சு மேடம். கொஞ்சம் கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. அது வரைக்குமா இருக்கு. உடனே இன்னொருத்தவங்க கிட்ட இந்த பிள்ளை 5000 கேக்குது, நான் வேணா 5000 தரேன், வேற யாரும் பணம் கேட்காதீங்க, தூக்கி அழிச்சிட்டு போயிருவேன், எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு போயிருவேன், என் வாயில விழுகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுமா. ஐயோ நம்ம படத்தையும் கட்டிட்டோமே. எப்படிமா ரொம்ப ஏமாந்துட்டேன் மேடம். ரொம்ப அந்த ஆள் முன்னால நம்ம உக்காந்தாலே அவர் எதிர்த்து பேச ஒரு வார்த்தை கூட நம்ம வாய் திறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை வராது. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருந்தோம். யாரு வீட்டுல இதெல்லாம் நடந்தது? எல்லார் வீட்டுக்கும் போவோம். எல்லார் வீட்டுல நைட்டு தங்குவாரு? நைட்ல தங்க மாட்டோம். நைட்ல வந்து இந்த பக்கத்துல இருந்த நம்மளுக்கு சொந்தக்காரங்க சொல்றது அவங்க வீடு தங்குவான், இங்க தங்குவான். இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் இப்படிமா இருந்தான் மேடம். சரி நம்மளும் பணத்தை கொடுத்துருக்கோம், இவனை வெளியில நம்ம விடவும் கூடாது, இருக்கட்டும். நம்ம கடைசியில என்ன செஞ்ச மேடம், நாங்க ரொம்ப இந்த ஆளு சொன்னதுக்கு மீறி ஒரு 10 நாள் தாண்டிருச்சு. அப்ப சரிம்மா நம்ம இந்த ஆளு ஏதோ ஒரு கோல்மால் பண்ற மாதிரி தெரியுது, அதனால இவனை வெளியில விடக்கூடாது, எப்படினாலும் இவன்ட்ட நம்ம வாங்க தண்டிக்கும் யாரும் ஒன்றும் பேச, நாங்க ஒருத்தருக்கு ஒரு ஆதரவோட நாங்க பேச முடியாது. வீட்டுக்குள்ள ஒருத்தர் கூட மூச்சு விட முடியாது. அவன் சொல்லிருக்கலாம் அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குமா. நம்ம ஒரு சோர்ந்து கூட உட்காந்துட முடியாது. என்ன சனி கணக்க உட்காந்துருக்க, சனி என் கணக்க உன் மூஞ்சில முடிஞ்சாலும் விளங்காதே அப்படின்னு வந்தாலும். அதனாலதான் என் பொண்டாட்டியோடைய தாலியில இருந்த நாணக்குழா பூரா விழுந்துருச்சு. என் தாலி போச்சு. ஒரு நாள் அது அழுதுச்சு. 1500 ரூபாய் கண்ணாடி போச்சு. அப்படிதான். அப்புறம் இந்த அவகாலுதான் 135 ரூபாய் என் பாக்கெட்ல இருந்தது போச்சு. நீங்க மாட்டீங்க. என் சாமி சின்ன பிள்ளை கணக்கு அம்மனத்தோட வந்துச்சு. நீங்க அழுகிறத பார்த்துட்டு என்னைய சீன் துப்பிட்டு போயிருச்சு. அழிச்சு விட்டு வாடான்னு சொல்லிருச்சு அப்படின்னு. நாங்க என்னப்பா பேசணும், ஒண்ணுமே பேசலையே. நீங்களாம் வாயை மூடுங்க. சரி அப்போ என்ன செய்ய? ஒன்றும் இல்லை. சரி அப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களா? ஆமாம். சரி நீங்கள் தூங்குங்க, எங்களுக்கு தூக்கம் வரல, நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தேட்ரு, நாங்கள் ஒரு படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் பேசி வச்சுருந்தோம். இவனை வச்சுட்டு ஒன்றும் நம்ம பேச முடியல, ரொம்ப ஒரு மாதிரியா தோணுது நம்ம, அதனால் கொஞ்சம் வெளியில் போய் நம்ம பேசுறதுக்கு நம்ம படத்துக்கு மாதிரி போயிட்டு படம் பார்க்க வேணாம், பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சரி படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் மேடம். சரிட்டு நாங்கள் படத்துக்கு போய் 11:30 போய் உட்காந்து டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்கோம். 11:30 ஃபோன் அடிச்சிட்டான். எங்கே இருக்கீங்க அப்படின்னா, தேட்டரில். சீக்கிரம் வாங்கண்ணா. என்னம்மா என்னத்தவா குண்டத்துக்கு போட்டு போகிறான், இப்படி கூப்பிட்றோம் நம்மளை பறந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஓடியாரோம். கரெக்டாக மெத்து படிக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி 3 பேர் பேக்கை வச்சுட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. பொண்டாட்டி வேற இருக்காங்க? பொண்டாட்டி மயம் 3 கூட இருக்காங்க மேடம், கூட தான் இருக்காங்க. கரெக்டாக பேக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க. டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்கோம். 11:30 ஃபோன் அடிச்சிட்டான். எங்கே இருக்கீங்க அப்படின்னா, தேட்டரில். சீக்கிரம் வாங்கண்ணா. என்னம்மா என்னத்தவா குண்டத்துக்கு போட்டு போகிறான், இப்படி கூப்பிட்றோம் நம்மளை பறந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஓடியாரோம். கரெக்டாக மெத்து படிக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி 3 பேர் பேக்கை வச்சுட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. பொண்டாட்டி வேற இருக்காங்க? பொண்டாட்டி மயம் 3 கூட இருக்காங்க மேடம், கூட தான் இருக்காங்க. கரெக்டாக பேக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ போனோடனே என்னப்பா அப்போ நான் என்னமாம்மா என்னப்பா, அவசரமான ஒரு ஃபோன் வந்துருச்சு, செத்து போயிட்டாங்களா யாராமும், அதனால நான் போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து 7:20க்கு இந்த உஷாவுக்கு, 8:20க்கு விஜய்க்கு, 9:00க்கு காயத்ரிக்கு, ராஜலட்சுமிக்கு, ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த டயத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு 1 மணிக்குள்ள எல்லாத்துக்கும் நான் உங்க பீரோல ஓபன் பண்ணி விட்டுருவேன். நீங்க அப்புறம் நீங்களா ராஜாத்தி கணக்கா வாழுங்க அப்படின்னு பேருக்கு இருக்கு. இப்ப உன் வீட்டுல 4 பேர் படம் இருக்கு, நீ ஆளுதன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன்னைய அப்படின்னு என்ன கேப்பாரு. இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நான் பிள்ளையில வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்ப வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம அந்த நிலைமையில இருக்கேனே, வீட்டுக்காரம்மா வேற ஏன் பூட்டிட்டு போறேன்னு கேக்குறாங்களேன்னு அழுது
வீட்டுக்காரவங்க முடியெல்லாம் போய் சாவுன்னா அப்ப எனக்கு வேற எங்கேயும் வழி இல்லை அப்படின்னு என் குழந்தை காலையில இருந்த தோட்டம் கூட கொடுத்துட்டு அவங்கிட்டயே காசை வாங்கி இவங்க தங்குறதுக்கு அவங்கிட்டயே காசை வாங்கி வாடகை கொடுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் மேடம். அப்போ நாங்கள் கேட்கும்போது சாவு வந்துருச்சு போகிறேன் அப்படின்னா. அப்போ போயிட்டு நான் வந்துடுவேன் சொன்னேன். அன்னைக்கோட போனவன் தான் நாங்களும் 4 நாளாக எதிர்பார்த்தோம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு. அப்புறம் 4 நாள் கழிச்சு வேற புது நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ நான் நாங்கள் பேசுகிறேன், என்னம்மா வீட்டுக்குள்ளே போக முடியாது, என்னம்மா செய்ய, கண்டிப்பாக நான் போனேன்னா மருந்து கொடுத்தேன் ஜாகணும், என்னை கொன்னே போடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பேசிட்டு ஒரே அழுக ஒப்பாரி வச்சு எங்கள் கண்ணில் வர கண்ணீர் கூட இல்லை. அவ்வளோ தூரம் நாங்கள் அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. அப்போ இருக்குமா ஏதோ புது நம்பர் வந்து நான் தான் ஃபோன் எடுத்து அழா அப்படின்னேன். எம்மா நான் தான் அம்மா பேசுகிறேன், என்னம்மா சொல்லுங்கள், என்னம்மா ரூபாதாரேன்னு சொன்னீங்களாம்மா, போய் 4 நாள் ஆச்சம்மா, நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் அழுதுகிட்டு இருக்கோமாம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். அழுதுகிட்டு அழுகாதம்மா, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு அந்த பொம்பளை எங்கிட்ட சொல்லிச்சுமா. சொன்ன பிறகு ஒரு மாதமே பீரோ உடைச்சு பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல, வெறும் நகையை எப்படி கிளீன் பண்ணி கொடுத்தோமோ அப்படியே இருந்துச்சு மேடம். நகையை கொடுக்கறதுக்கு இதுல எதுல போடுறது, உங்க மூஞ்சிலையா போடுறது, முகரையிலையா போடுறோம். நாங்க எங்க கிட்ட வேற இல்லையா, இந்த தூக்காளியில் நான் தரட்டா அப்படின்னு அந்த தூக்காளியா இது போதும். நாங்க கடைசியில பார்த்தா போய் செல்ஃப் மேல கிடக்கு மேடம். எங்க கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டப்பா வாங்கி ஒவ்வொரு நகையை போட்டு தான் வச்சோம். நகையை காமிச்சோம், ஒவ்வொருத்தையும் இவ்வளவு நகை போட்டு வச்சுதான் காமிச்சோம் மேடம். பீரோல தெரிச்சு போற மாதிரி பணம் அடிக்க காமிச்சோம் மேடம். கடைசியில எனக்கு எப்படி கிளீன் பண்ணி கொடுத்தோம், மேடம். எப்படி அந்த தாள் போற அப்படியே ஒரிஜினல் மேடம். கண்ணுல அது அப்புறம் ஒரு ஜோசி எதுகிட்ட பைசா இப்படி இருக்கு, என்ன நம்மளுக்கு விட்ட படம் வருமானு கேட்டதுக்கு, ஏமா அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அது உங்க கண்ணுக்கு தெரியும், அப்புறம் தெரியாது. கோடி வர வைக்கிறவன் ஏமா உங்ககிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு ஓட போறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்கிறது பேங்க் எதுக்கு இருக்கு, இதெல்லாம் எதுக்கு இருக்கு, கவர்மெண்ட் மந்திர மாதிரி பண்ணி வச்சிருமாமா, வாய்க்கட்டு போட்டு விட்டுருவாமா. அதே நேரத்துல வீட்டுல சாமி இருந்தா கூட நம்ம எதிர்த்து பேசுவோம்ட்டு வீட்டுல சாமி இதெல்லாம் வைக்க கூடாது, ஒரு புத்தலுக்கு நல்லது தரேன் போட்டோல இருந்து எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்டு போட்டா மேடம். அவன் இருந்து 30 நாள் யார் வீட்டுல வேலை காட்டில என்ன கூட நாங்களாம் விளக்கு பொறுத்தல, இல்லாட்டி ஒரு சாப்பிடல மேடம், சமைச்சு சாப்பிடல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காத. பிள்ளைங்க கேக்குறாங்க மேடம், இப்ப கூட அம்மா இந்த சாமியார் வந்து இப்படி ஏமாத்திட்டாங்கம்மா, நம்ம வீட்டுல யாரும் கூட இல்லம்மா, அம்மா நீ சாப்பிடணுமே, நம்ம எல்லாம் சாப்பிடுவோம்மா, அம்மா யாருக்கிட்டாவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தர்றியம்மா, இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல வாங்கி சாப்பிடுன்னு சொல்றியம்மா அப்படின்னு என் பிள்ளைங்க அழுகுறாங்க. கூட தான் மேடம் வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே அவங்கள ஒரு அனாதை ஹாஸ்டல்ல சேர்த்தணும்னு நினைச்சேன். எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஒண்ணும் இல்லை, இந்த நிலைமையில இருக்குல்ல. இப்ப இதுல வேற நான் வீடு வட்டி இப்படி வாங்கி கொடுத்துட்டான், அவங்க வேற என்ன ரொம்ப கழுத்தை பிடிக்கிறாங்க மேடம். இப்ப உங்க மாமனாரை கூப்பிட்டு கேட்டீங்களா, அங்க இருக்காரா? அங்க போனோம் மேடம், இவங்க காணாம போவோமே, நாங்க போனோம், எல்லாருமே கொடுத்த 10 பேருமே போனோம். அவனுக்கு சொந்தக்கார எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க மொத்தம்? எத்தனை லட்சம்? 10 பேர் 8 லட்சத்தி சில்லறை 9 லட்சம் அடுத்து வந்துருச்சு மேடம். யாரு வீட்டுல இந்த உண்டியில தூக்கிட்டு போனாரு? அந்த நாகலட்சுமி வீட்டுல ஒரு பாவம் நடக்க முடியாது, அது பாவம் கால் நடக்க முடியாதது. என்ன அவங்க வீட்டுல மேல்மலையனூருக்கு போறதுக்கா சில்லற காசு போட்டு வச்சிருந்தா தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியும் மேடம். தூக்கிட்டு போன பிறகு மறுநாள் 3ஆம் நாள் தான் அவங்க வீட்டுலதான் படுத்து கிடந்தாங்க மேடம். சரி, இப்ப நீங்க அங்க போய் பாத்தீங்க, நீங்களும் போயிருந்தீங்களா? என்ன ஆச்சு அங்க போனப்போ? அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. கடைசியா நைட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது நாங்க இல்லம்மா, அவங்க மாமனார் வீட்டுல போய் பாத்தீங்களா? பார்த்தோம், போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க வீடு, அந்த சாமியார் வீடு, அவங்க வீடெல்லாம் போய் பார்த்தோம் மேடம். ஒரு எல்லாம் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. நாங்க போன பிறகு தெரியுது மேடம், நம்மள மாதிரி தெரியாம சுத்தி இருக்கிற ஒரு கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் அவ்வளவு பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க மேடம். அந்த பஸ்லயே வாங்கிருக்காங்க. சாமியாரை பார்க்க போறீங்களா, ஏரியாவுல நுழைஞ்சிட்டேன், ஏமாந்துட்டீங்களா நீங்களும், எந்த ஊருக்காரவங்க எங்க அந்த ஊருக்கு நுழைஞ்சனுமே கேக்குறாரு. அப்புறம் எங்க மாமனார்ட்ட போய் நாங்க ஒரு ஏமா எத்தனை நாள் போன் பண்ணி பேசுற, ஒரு போன் பண்ணி இந்த மாதிரி இங்க வந்திருக்காங்கன்னு நீ சொன்னேம்மா, அவன் அடிபட்டு எங்கம்மா வந்தான், இங்க ரூபா கொடுத்தவன் கேட்க வந்து சண்டை வந்து அவங்க அப்பட கத்தி வச்சு இழுக்க போய் அந்த பையன் இடுப்புல பட்டு கத்திப்பட்டு வந்தாங்கம்மா, கத்திப்பட்டு வந்தவங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்ல, எங்களுக்கு எப்படிமா தெரியும், உனைய தேடி அவன் எப்படி இதுக்கு வந்தான்,
நாங்கள் வரமாட்டோன்னு எங்களுக்கு தெரியுமே, உனக்கு பழக்கம் இல்லையே. நீ ரூபா கொடுக்க போகிறேன்னு எதுவும் கொடுத்தே. ஃபோன் நம்பர் கேட்டாங்க, நான் என் நம்பரையும் காயத்ரி நம்பரையும் கேட்டாங்க, 2 நம்பரையும் கொடுத்தோம். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் பேசல, நாங்கள் வாங்கல அவங்க நம்பரான. நான் எனக்கு கிட்னி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. அப்பயோ நல்ல மனுஷவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன். மத்தபடி நான் எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பேசல. பண்ணிட்டு போயிட்டான். என் பிள்ளைங்களையும் சேர்த்துல அள வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு என் பிள்ளைங்க அம்மா எனக்கு சாப்பாடு நேரத்துக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கற லெவல்ல பண்ணிட்டு போயிட்டான் மேடம். உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கெல்லாம் தெரியாமையே தான் இருந்தது. கோயிலுக்கு போறோம், இந்த பீரோ எல்லாம் உடைச்சு பார்த்த பிறகுதான் நாங்க எல்லாம் உண்மையை சொல்றோம். இப்ப என்ன சொல்றாங்க அவங்க? அவங்கெல்லாம் நீங்க தானே எல்லாம் கடன் வாங்கி கொடுத்தீங்க, நீங்களே பாருங்கன்னு வீட்டுல எல்லாம் ஒரே சண்டை. இப்ப ஒரு பிள்ளையோடைய வீட்டுக்காரரு, நீ இவ்வளவு 1,93,000 கொடுத்துருக்க, தூக்கு மாட்டிக்கிறியா இல்ல தூக்க மாத்திரையில சாப்பிடுறியா இல்ல கத்தியில குத்திக்க போறியா இல்ல நெருப்பு கொளுத்திக்க போறியா, எது செலக்ட் பண்ணிக்க நீ அப்படின்னு சொல்றாரு மேடம். அந்த பிள்ளை மருந்த குடிச்சு இப்பதான் கொஞ்சம் தேவலாம் மேடம். பிள்ளை கூட 10 ரூபா மாத்திரம் கூட இப்ப வாங்க முடியல. எங்க வீட்டுல நீ வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொல்லி. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? எங்க வீட்டுக்காரர் இல்ல மேடம், இறந்துட்டாரு. வீட்டுக்காரர் இல்ல. மருமக என்ன சொல்றாரு? மருமகளுக்கு சொன்னேன், அவங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது நீங்க ஏற்பாடு பண்ணி வாங்கிருங்க மேடம், இல்லம்மா இல்லாட்டி எங்க அம்மா என்னைய வையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க மகன் என்ன வேலை பண்றாரு? மகன் இந்த இதுல வேலை செய்யறான் மேடம். இந்த என்னது, இந்த ஹார்பர்ல உள்ள அந்த ஷிப்பிங் இது இருக்கு இல்லைங்களா, தெரியுமா? மகனுக்கு தெரியும். இப்பதான் ஒரு பையன் தானே? ஒரே பையன்தான். பையறான், நீ இந்த வேலையெல்லாம் எங்களை செஞ்சுட்டிய, உதவி செய்யாட்டினாலும் உபதிரியம் பண்ணிட்டியம்மா, இப்படி என்ன அப்படின்னு ஊரார் ஆசைப்பட்டுட்டீங்களா காசு நிறைய வரும்னு? எங்களுக்கு தெரியல மேடம். சும்மா இவ்வளவு ரூபா மேடம், எங்களை வந்து குமிச்சு எங்களை. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு 50,000 கொடுங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு தாரேன் அப்படின்னு சொன்னா 50 கொடுத்துடுறோம். மறுபடியும் நீ இதை கொடுத்தாதான் உனக்கு அது வருமா, நான் போட்டேன் இவ்வளவு நிறைய வந்துருச்சு, அப்புறம் அதை நான் என்ன செய்யன்னு கேட்கும்போது, சரி இதை கொடுத்தா நம்மளுக்கு அதையும் கொடுத்துருவாங்க, சரி மறுபடியும் ஒரு பெரட்டி அந்த நகையை வாங்குவோம், அப்படியேம்மா ஒரு விசேஷத்துக்கு போறேன் கொடுமான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். இப்படியே போச்சு. இப்போ குழந்தை பிறந்திருக்கு மருமகளுக்கு, ஆம்பளை பையன், ஒரு பைசா இல்லாம அவளும் இது இல்லாம ரொம்ப சிரமத்துல இருக்கா. இப்போ ஓப்பனா சொல்லிட்டு அவன் மருமக என் பொருளோட சீக்கிரம் வாங்க, இல்லை உங்களுக்காக நான் சாகுவேன்னு அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. எங்க வீட்டுல என்னால ஸ்பீடு வெட்டிய பூரா கணக்கு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றது மாதிரின்னா வா, இல்லையா நீ அப்படியே போயிரு, உங்க மகளை எங்க வீட்டுக்குள்ள விட மாட்டேன் நான் அப்படின்னு எங்க வீட்டுக்காரு எங்க அம்மாட்ட போன் பண்ணி. இவங்க வீட்டுக்காரு இப்ப போன் பண்ணாரு, ஹவுஸ் ஓனர் கிட்ட வாங்கி கொடுத்தது, நீங்க வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல, வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்ட்டு இவ்வளவு நேரம் அவங்க வீட்டுக்காரரு சொல்றாரு. நான் இந்த லோன் வாங்கி கொடுத்துட்றேன், 1 வாரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கி. எப்படி கொடுப்பீங்க? அது நாங்க வந்து முக்கியமா நாங்க 4 பேர் ஒளிஞ்சு அழிஞ்ச மாதிரி அலையிறோம் மேடம். யாரு கண்ணுக்கு சிக்காம அந்த ஸ்பீடு வெட்டிக்காரங்க எங்களை பத்திரத்துல 20 ரூபா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சு ஸ்டாம்ப் போட்டு வாங்கணும். இப்போ மேடம் எங்களை ரொம்ப இது பண்றோம். இப்போ அதை கொஞ்சம் சமாளிச்சாலும் கூட நாங்க வீட்டுல கூட ஓரளவு கொஞ்சம் சமாளிச்சோம். இப்போ அவங்களுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு தேடி போயிருவாங்கன்ட்டு தான் நாங்க ஊருக்குள்ள இருந்துகிட்டே வாடகை இப்போதைக்கு கொடுக்க முடியல. இது வேற எப்படி கொடுக்க முடியுது? மாவாட்டி வச்சு அந்த பழப்பும் போச்சு. வீட்டுல இருந்து மாவாட்டிக்கிட்டு இருந்தா கடங்காரங்க வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு எங்கிட்டாவது இங்கிட்டு போக, இவங்க வீட்டுக்கு இருந்து அங்கிட்டு போக, கோயில்ல போய் உட்காந்துருக்கு. இப்படி இருக்கும். 2 கோயில அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு கோயில அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு 2 நாளா ஒரு வேற ஊர்ல ஒளிஞ்சிருந்தோம். துணிமணி கூட கட்டுறதுக்கு இல்லாம எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டு வச்சுட்டா. அதோட போனதுல இருந்து வீட்டு வாடகையும் கொடுக்க முடியல. எல்லாரும் எங்கேயும் நிரந்தரமா இருக்க முடியல. இவர் இப்பதான் இவ்வளவு நாள் இங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு நேத்து தான் போனாரு. கடைசியில அந்த அம்மா இப்ப வீட்டை காலி பண்றீங்களா, ஜாமானத்துக்கு போடட்டா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. இப்போ நீங்க முதல்ல பசங்களை எங்கேயாவது சேர்த்துடுங்க. பசங்க படிப்பு கெட்டுறக்கூடாது. முதல்ல அதை பண்ணுங்க. இப்ப பசங்க எங்க வீட்டு பக்கத்திலே ஸ்கூல். இப்ப அங்க போனா பிள்ளைங்களை போய் கேட்பாங்களோ உங்க அம்மா எங்கன்ட்டு. இப்ப ஸ்கூலுக்கு போறது கூட பயந்துகிட்டு கையிலயே சுத்திக்கிட்டு இருக்கு. கடங்காரவங்களுக்கும் பதில் சொல்ல முடியல. வீட்டு வாடகை நீங்க இதை ஃபேஸ் பண்ணிதாம்மா ஆகணும். கடங்காரங்கள்ட்ட சொல்லிடணும், இப்படி ஏமாந்துட்டோம், எப்படியாவது கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லணும். அப்படிதான் சொல்லலாம்னா நீங்க அது கூட அவரை பிடிக்கணும். அவரை பிடிக்கணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு, அதுக்குதான் ஏற்பாடு பண்றோம் மேடம். வேற ஒண்ணும் இல்ல மேடம்.
கொஞ்சம் துப்பு சொல்லுங்க, யார் இருக்காங்க? இதுல வந்து இந்த ஐஸ் பாண்டிங்கிறது வந்து இந்த பாண்டி அந்த சாமியார் பொண்டாட்டி இருக்காளே, அவ கூட பிறந்த அண்ணன் அங்க இருக்கான். அவர் பேர் ஐஸ் பாண்டி. ஐஸ் பாண்டி. அது என்ன ஐஸ் பாண்டி? அது என்ன அந்த ஊர்ல அப்படித்தான் அந்த பேரை சொல்றாங்க. அங்க போய் விசாரிக்க போகும்போதுதான் விசாரிக்க போகும்போதுதான் இந்த மாதிரி ஐஸ் பாண்டின்னு சொல்றாங்களே அப்படின்னா, அது பாண்டிமா அண்ணன், அவர் தான் வீட்டுல வந்து லைட் எல்லாம் போட்டு போறாருன்னு சொன்னாங்க மேடம். அவன் வந்து அந்த ஒரு கோடிக்கு மேல வீட்டு கட்டி வீட்டு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. பாலை காய்ச்சிட்டு அப்படியே பூட்டு போட்டு இந்த தொழில் செஞ்சுட்டு ஊரா அலைஞ்சிருக்கான். அந்த வீடு அப்படியே பூட்டி கிடக்குது மேடம். ரெண்டாவது அந்த பந்தா பாண்டின்னு சொல்லி அவன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கையால் கணக்கா இருக்கான் மேடம். ஆனா அவனை பிடிச்சமாகும், அவனை பிடிச்சது மாதிரி மேடம். அன்னைக்கு அவன் பஞ்சாயத்துக்கு போயிருந்தோம். அவன் சொல்லுவான் அந்த சாமியாரு, நான் வந்து யாரை நம்பி நான் எங்கேயும் போக மாட்டேன், பந்தா பாண்டி என் மகனை தவிர கார் ஓட்டிக்கிட்டு வர்றதுக்கு நான் வேற யாரையுமே சேர்க்க மாட்டேன். அன்னைக்கு அருப்புக்கோட்டை வரல அந்த பந்தா பாண்டி. பந்தா பாண்டி அந்த மேட்டமலையில அவங்க சொந்தக்காரங்க தெரியல, அங்க பக்கத்துலதான் மேடம் இருக்கு. அவங்களுக்கு ஒரே பையன் தானா? அதாவது உண்மையை சொல்லணும்னா அவன் எங்க கிட்ட சொன்னான், நாங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது எனக்கு 3 பொம்பளை பிள்ளையோ ஒரு பையன், என்ன அந்த என் பொண்டாட்டி வந்து என் கூட சேர்ந்து வாழாம இருந்துட்டா, நான் கை குழந்தையோட தூக்கிட்டு ஓடி வந்தேன். வந்த இடத்துல இந்த இப்ப இருக்கிற பொம்பளை வந்து இன்னொருத்தவங்கிட்ட கல்யாணம் பண்ணி இருந்தாலாம், அவ வாழாம இந்த ஆளோட கூட வந்துட்டாலாம், அப்ப இருந்து நான் தான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா மேடம். இப்ப அந்த பந்தா பாண்டி, ஐஸ் பாண்டி, வேற அந்த 2 பேர் தான் மேடம் இப்போதைக்கு அந்த இடத்துல மெயின். அவங்க 2 பேர் தான் மேடம். அவங்க 2 பேரும் சொந்த ஊரு எந்த ஊரு? யாருக்கு மேடம்? ஏமாத்தினவரோட அந்த ஆளுக்கு வந்து எங்க தூத்துக்குடி பரவாயில்ல எப்போதும் கொண்டுறோம் பக்கத்துல, அது என்ன சிவங்களாபுரம். இப்ப எங்க இருக்காரு? நீ எந்த க்ளூவும் கிடையாது. அந்த பொம்பளையோட பிறந்த ஊரு மேட்டமலை, அங்கதான் வீடு. அவங்க சொந்தக்காரங்க பூரா அங்கதான் இருக்காங்க. ஏமாத்தினது பூரா பொம்பளைங்களையா? பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரையும் தான். எங்களை பொறுத்தளவு பொம்பளைங்க, மத்த ஊர்க்காரவங்க எல்லாம் ஆம்பளைங்களை எல்லாரும் சேர்ந்து எங்களை மாதிரி 100 பேர் வர்றாங்க மேடம். நாங்களும் இவனை தேடி எந்தெந்த ஊர்க்காரங்க வராங்க? அது கோணம்பட்டிக்காரவங்க, அதே ஊர்க்காரவங்க. திடீர்னு எல்லாருமா வராங்க? இவ்வளவு நாள் ஏமாத்திருக்காரு. நீங்க முதல்ல போனப்பவே ஏதாவது ஒண்ணுமே எங்களுக்கு அப்ப தெரியல மேடம். இல்ல முதல்ல நாங்க போனப்போ ஒண்ணுமே தெரியல மேடம். நாங்க பக்கத்து வீட்லயே உங்க மாமனாருக்கு பக்கத்து வீட்லயே எப்படி மாமனாரு இது செய்யறாங்கன்னு சொன்னாரு. இப்படி செஞ்சு நிறைய பேர் ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த உண்மையெல்லாம் ரூபா கொடுத்துருக்கேன். முதல் சொல்ல கிடையாது, நாங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. முதல் தெரிஞ்சிருந்தா நாங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டோம்ல. ஏமா நீங்களும் இதுல ஏமாந்துட்டீங்களமான்னு கேட்டாங்க. என்னங்க ஐயா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி பண்ணீங்க, ஊருப்பட்ட பேர் வருவாங்கம்மா. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வராங்க. அவங்க உங்க ஊருக்கு அருப்புக்கோட்டைக்கு என்னைக்கு வந்தாங்கன்னு அவர் தானே 60,000 ரூபாய் கொடுத்தாரு உங்களுக்கு? ஆமா பத்திரத்தை, அந்த பத்திரத்தையும் கொண்டுட்டு போயிட்டான். எங்களுக்கு முன்னாடி ஏமாந்தவங்க நிறைய பேர் எல்லாரும் எங்க கிட்ட சொல்றாங்க, ஏமா நாங்க போயிருக்கிற நேரம் ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஒரு ஐயாவுடைய நம்பர் நான் வாங்கினேன். என்னங்க ஐயா இப்படி அப்படின்னு. நான் 10 லட்சம் கொடுத்துட்டேம்மா, இந்த மாதிரி 2 மயங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அந்த துட்டு இருக்கிறது இவன் வந்து உட்காந்தோடனே காசு கேட்க மாட்டேன் மேடம். கோயில்ல போயிட்டு யாரையாவது பார்த்தா, ஏங்க உங்களுக்கு வந்து 2 மச்சம் இருக்குல்ல அங்க? ஆமா அண்ணாச்சி. என்னைய கூட பார்த்தோன்னே, ஏமா உனக்கு வந்து புருஷன் விட்டுட்டு ஓடி போயிட்டாருலம்மா. ஆமா நீ போன வாரம் லோன் கிடைக்கணும் அழுதுகிட்டு இருந்தேன். ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் கேட்கறேன். அது அப்படித்தான் அப்படின்னு சொன்னா, ஐயோ மகான் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்ப இருந்து வாயடைச்சதுதான் மேடம் எல்லாரும். நம்ம இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன சொன்னாரு? அப்படி எங்களை பத்தி சொன்னாரு. அது மாதிரிதான். என்ன சொன்னாரு? உங்களுக்கு மச்சம் இருக்குதான்னு கேட்டாரு. உங்க வீட்டுக்காரு கால் ஊனம்மா, முட்டிக்கு மேல மச்சம் இருக்குதான்னு கேட்டாரு. உங்க வீட்டுக்காரரு ஊனம்மா, கால் ஊனம்மான்னு கேட்டாரு. ஆமா. உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? அக்கம் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சிருப்பாரு. இல்லையா அவங்க வந்து நம்மள முன்ன பின்ன சுத்தமா அறிமுகமே கிடையாது. அவங்க யாருமே நாங்க பார்த்தது இல்லையா மேடம். அவங்க ஊரு எங்க இருக்கு? மச்சத்தோட பிறக்கும் அப்படின்னாரு. அப்படியா? ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இது வியாழக்கிழமையில பிறக்கும். 11 மச்சத்தோட பிறக்கும். ஆனா சொன்ன மாதிரியே அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சனிக்கிழமை பிறந்துச்சு. இடது கண்ணுல மச்சத்தோட பிறந்திருக்கு. ஆனா அவர் தொடையில இருக்கும்னு சொன்னாரு. ஆனா வந்துச்சு. அப்ப என் பையன் இப்ப சொல்றான், ஏமா இப்படிலாம் நீ என்னம்மா இப்படி இந்த காலத்துல இப்படி இருந்திருக்க, எங்களை எல்லாம் கேட்க வேணாமா அப்படி இப்படின்னு பேசினா. அதோட இப்ப சண்டை நடந்துட்டு இருக்குது மேடம். உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது சொன்னாரா? எனக்கு வந்து என் மகளை பத்தி சொன்னார் மேடம். உனக்கு ஒரு ஊனமுற்ற பிள்ளை இருக்குல்லம்மா, உன் புருஷன் தினம் தண்ணி அடிச்சு கூட சண்டை போடுவான்லம்மா. ஆமாப்பா, இப்ப எல்லாருமே தண்ணி அடிச்சு சண்டை தானே போடுறாங்க, அதுக்கு என்னப்பா செய்ய முடியும்? தமிழ்நாட்டுல நிறைய பேர் வீட்டுல நடக்குது. அதுக்கு என்னப்பா செய்ய முடியும்? இவ்வளவு நாள் காலத்து விட்டே சின்னமே என்ன மரும வர பிறகு நாங்க என்னப்பா செய்ய முடியும்?
சரி அது ஒரு பக்கம் நடந்தா இது ஒரு பக்கம் குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான்ப்பா. உனக்கு அந்த கஷ்டம்லாம் தீர்ந்துடும், நீ நல்லா வந்துடுவ. நான் அப்போ சொன்னேன், என் பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண கூட சொன்னாங்க, ஒரு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா அப்போ கேட்டாங்க, இருந்தால் கூட பண்ணியிருப்பேன். பேசாமல் இரு, நான் கொடுக்குற காசு நீ ஆப்ரேஷன் பண்ணு, உன் பிள்ளை நல்லா வருவா, மெட்ராஸ் ஒரு இடத்த கொண்டு உன் பிள்ளைய நான் சேர்த்து விட்றேன், அங்கே சூப்பராக பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா மேடம். அதை எனக்கு பாதி மறந்தே போச்சு. சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? முதல்ல ஃபேமிலியில சொல்லிடுங்க. சரி. அடுத்தது வட்டிக்கு வாங்குனீங்கல்ல, அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுங்க. சரி. நீங்க இப்படி அவங்க கண்ணில் படாம ஓடிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஓடுவீங்க? சரிங்க மேடம். குடும்பத்தை விட்டு ஓட முடியுமா? நீங்க ஏமாந்துருக்கீங்க, முடியாது மேடம். யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாந்துருக்காங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப முதல்ல ஓடி போகாம அவங்க கண்ணு முன்னாடி போய் நின்று உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அடுத்தது எங்க ரிப்போர்ட்டர் உங்களோட வருவாங்க. என்னென்ன பண்ணாரு, எங்கெங்க என்னென்ன துப்பு இருக்கு எல்லாம் அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அவங்க அவரை தேடுறதுக்கு உதவும். சரிங்க மேடம். சரிங்களா? சரி. ஆ? உங்களுக்கு மேடம், கடவுளை வேண்டிப்போம். மேடம் அது ஒண்ணு மேடம், அந்த ரூபா கொடுக்கக்குள்ள எம்மா எங்களை இணைய இன்னொரு பிள்ளையவும் ஏய் அழுக வச்சிருவான். பைபாஸ்ல நிக்கிறேன், புளியோதரை கிண்டி சட்னி வச்சு மல்லி துவையல் அரைச்சு இந்த இடத்துக்கு வந்துடணும், பசியோட இருக்கேன், வல்ல உங்க இதெல்லாம் சுடுகாடு சம்பளம் போட்டுருவேன், அவ்வளவுதான் நீங்க அவுட்டு. பயந்து பயந்து சோத்தை போய் புளியோதரை கிண்டி துவையல் அரைச்சு தூக்கிட்டு பையில வச்சுட்டு ஓடுவோம். அப்ப இந்த அம்மா எங்க இருப்பாங்க? கூடதான் இருக்கான் அந்த அம்மா. கார்லயே தான் மேடம் இருப்பாங்க. நீங்கனாலும் இதுக்கு நடக்கிறீங்க. அவன் பேதியில போவான், ஒரு எட்டு அவன் காலு தரையில படாது மேடம். அந்த பொண்டாட்டி அதுக்கு மேல இதான் வீடுன்னா இப்படி வந்து நிப்பாட்டி இப்படி இறங்கி இப்படியே உணர்ந்துருவேன். ரோட்லயே நடமாட மாட்டான். ஏன்னா எங்கேயோ நிறைய சிக்கியிருக்கான், யாரும் தெரிஞ்ச பார்த்தா வெட்டிடுவாங்க பயந்துக்கிட்டு. இந்த சூழ்ச்சியுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன ஏசிக்காரர்கள் ஃபேன் போட்டா ஃபேன் அமர்த்தாதீங்க, நீங்க பேதியில போயிருவீங்க, அமர்த்துங்க அப்படிமா. உங்களுக்கு எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை. புலிசாதம் எடுத்துட்டு போவீங்களா? புலிசாதம் செஞ்சு அப்படியே நாங்க துட்ட கொடுத்துட்டோமே. அங்க போய் நின்ன உடனே நான் அங்க இல்ல, அந்த இன்னொரு இடத்துல இருக்கேன், அங்க வாங்க. அவன் சொல்ற ஒரு இடத்துக்கு சொல்லுவான், அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு அந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. நாங்க அங்கே போயிட்டு எப்பா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம், ஏமா நான் இவ்வளோ நின்றுவதை காரணம்னு இந்த பெரியாஸ்பத்திரி நிக்கிறேம்மா, இங்கே தூக்கிட்டு வாங்கம்மா. அப்படி ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா அப்படி ஒரு சவுண்டு கொடுப்பான். பேய் எனக்கா ஏமாந்தது ஏமாந்தாச்சு. ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, இங்க வந்து உட்காந்து சொல்லியிருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. நீங்க மட்டும் இல்லம்மா, பாக்குறதவங்க எத்தனையோ பேர் மாயம் மந்திரம் மேடம், எங்களை மாதிரி எத்தனை பொம்பளை மாயம் மந்திரம் அது இதுன்னு போய் இருக்கிறது காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஸ்பீடு வட்டிக்கு வாங்கி நகைய வச்சு, மருமக நகைய வச்சு, குழந்தைங்க நகைய வச்சு கொடுத்து இப்படி மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல, அதுவும் புருஷனுக்கு தெரியாம ஈடுபடவே கூடாது. சரியா? ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க கூட, எல்லா உதவியும் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல தைரியமா இருங்க, அழறத்தை விடுங்க. சரி, வணக்கம்மா.